ஜெர்மனியில் பல கற்றல் ஓட்டுநர்கள் தங்களது ஓட்டுநர் தேர்வுகளில் தோல்வியடைகின்றனர். 2025ஆம் ஆண்டில் 44% கோட்பாட்டு தேர்விலும் 37% வாகன உரிமங்களுக்கான நடைமுறை தேர்விலும் தோல்வியடைந்தனர். பலர் மீண்டும் தேர்வுகளை எழுத வேண்டியிருப்பதால் ஓட்டுநர் உரிமத்தை பெறுவதற்கு அதிக செலவு ஏற்படுகின்றது. இந்நிலையில் ஓட்டுநர் உரிமத்திற்கான செலவுகளை குறைக்க போக்குவரத்து அமைச்சர் பேட்ரிக் ஷ்னைடர் விரும்புகின்றார். இதற்காக எளிமையான விதிகள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் கருவிகள் உட்பட புதிய சீர்திருத்தங்களை முன்வைக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இருப்பினும் செலவுகள் விரைவாக குறையாது எனவும் உரிமத்தை பெற அதிக காலம் காத்திருக்க வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்துகின்றார். சமீபத்திய ஆண்டுகளில் தேர்வுகளின் தோல்வி விகிதம் அதிகமாகவே உள்ளது. 2016ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு அதிகமானோர் ஓட்டுநர் தேர்வுகளில் தோல்வியடைந்துள்ளனர். இருப்பினும் 18 வயதுக்குட்பட்ட ஓட்டுநர்கள் முன்பை விட சிறப்பாக செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெறுவது மிகவும் முக்கியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். தேர்வில் ஒரு முறை தோல்வி அடைபவர்கள் மீண்டும் தோல்வி அடைவதால் அதிக பணம் செலவாகின்றது. இந்நிலையில் அதிகாரிகள் டிஜிட்டல் கற்றலை ஆதரிக்கின்றனர். இதேவேளை சாலை பாதுகாப்பு முதன்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதால் தேர்வு தரங்களை குறைக்கக்கூடாது என அவர்கள் எச்சரிக்கின்றனர்.